ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மட்டன் கபாப். இது கிட்டத்தட்ட அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க மட்டன் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் கடலை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கப், புதினா இலை ஒரு 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மட்டனை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் இல்லைன்னா கரெக்டாக மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏர்லாம் நல்லா போயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல குக்காய் வந்திருக்கு. இப்போ நான் அதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு இந்த மட்டன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மசாலா பவுடர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர், அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம், புதினா இலை 2 சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஆனால் தண்ணி சேர்க்காமல் நம்ம சூப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சோம்ல தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வேறு தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த மட்டன் தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்புறம் இதில் கடல மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடல மாவுக்கு பதிலாக அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இதை பிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு உருண்டை உருட்டுற மாதிரி உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கடல மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிப்பியை. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி ஐஸ் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கட்லெட்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி லைட்டாக தட்டையாக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக் பண்ணிடலாம். முதல்ல ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். எல்லா மட்டன் பீசஸும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி குச்சிலாம் வச்சு கொடுக்குறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேணான்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். இல்லை பட்டர் இருந்துச்சுன்னா பட்டருக்குள்ளே தடவிக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சு கூட
நீங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டையாக வச்சு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.